கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 20வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. சில நாள் சென்ற பின்பு அன்னாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தரிடத்தில் அவனை கேட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சாமுவேல் என்று பெயரிட்டாள். ஆம், இங்கு சாமுவேல் தீர்க்கதரிசியின் தாய் என்று சொல்லப்படுகிற அம்மாவை குறித்து பார்க்கிறோம். இந்த சாமுவேலின் அம்மாவை குறித்து நிறைய வேதத்தின் ரகசியங்களும் மகத்துவங்களும் ஆழங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதில் முக்கியமாய் இந்த சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாள் சந்தித்த 4 நபர்களையும் 2 இடத்தையும் குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவதாக 1 சாமுவேல் 1 அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் எல்கானாவை சந்தித்தாள் என்று பார்க்கிறோம். இந்த எல்கானா என்கிற மனுஷன் யார்? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, எல்கானா ஒரு எப்ராயிமியன் என்று வேதம் சொல்லுகிறது. எப்ராயிமியன் என்றால் யார் தெரியுமா? யோசுவா 17:17 சொல்லுகிறது, ஜனம் பெருத்தவர்கள் என்று அர்த்தமாம். 2வது, மகா பராக்கிரமம் நிறைந்தவர்களுக்கு பேர்தான் எப்ராயிமியர் என்று. அப்படியானால் இந்த எல்கானா என்கிற மனுஷன் ஜனம் பெருத்த மனுஷனாகவும் பராக்கிரமம் நிறைந்த மனிதராகவும் காணப்படுகிறார். 2வதாக இந்த எல்கானாவை குறித்து வேதம் சொல்கிறது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1 அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்தால் பொருத்தனையை செலுத்துகிற மனுஷன் என்று வேதம் சொல்கிறது. ஆம், இந்த சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாள் சந்தித்த அந்த முதல் மனுஷனே இவ்வளவு சிறப்பு வாய்ந்த, நல்ல குணம் வாய்ந்த, கர்த்தருக்கு ஏற்ற அற்புதமான மனிதராய் இருந்திருக்கிறார். நீங்களும் கூட சந்திக்கிற மனிதர்கள் இப்படி தேவனுக்கு ஏற்ற, கர்த்தருக்கு பிரியமான அருமையான மனிதர்களை சந்திக்க ஆண்டவர் உங்களுக்கும் உதவியும் கிருபையும் செய்வாராக. 2வதாக இந்த சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாள் சந்தித்த 2வது நபர் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 2 மற்றும் 7வது வசனங்களை வாசித்தால் பெனின்னாளை சந்தித்தாள் என்று பார்க்கிறோம். இந்த பெனின்னாளை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 7வது வசனம் சொல்லுது, பெனின்னாள் அன்னாளை மனமடிவு ஆக்குகிறவளாய் இருந்தாள் என்று சொல்லி. அப்படியானால் இந்த மனமடிவு ஆக்குகிற அனுபவம் எதை குறிக்கிறது? நெகேமியாவின் புஸ்தகம் 13 அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்தால் மிகவும் மனமடிவாகி வீட்டு தட்டுமுட்டுக்களை எல்லாம் வெளியே எரிந்து விட்டேன் என்று அங்கு வேதம் சொல்லுது. அப்படியானால் ஏறத்தாழ அன்னாலும் தன் வீட்டை விட்டு துரத்தப்பட்டதற்கு ஏதுவாகத்தான் இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. ஆனால் அப்படிப்பட்ட நெருக்கப்பட்ட, மனமடிவு ஆக்கப்பட்ட அந்த அன்னாளின் வாழ்க்கையில தான் தேவன் பெரிய காரியத்தை செய்தார். அருமையான குழந்தையை கொடுத்தார், நல்ல தீர்க்கதரிசியை ஏற்படுத்தினார். அது நிமித்தம் பெனின்னாளுடைய ஜீவியம் வெக்கப்பட்டது, சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாளுடைய ஜீவியம் உயர்த்தப்பட்டது. கர்த்தருக்குள் திடமாயிருங்கள், தைரியமாயிருங்கள். உங்கள் சத்துருக்களை வெக்கமடைய பண்ணுவார், உங்களை கர்த்தர் கனமடைய பண்ணுவார். தேவனுக்கு மகிமையும் கிருபையும் தயவும் உண்டாவதாக. 3வதாக இந்த சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாள் சந்தித்த 3வது நபர் 1 சாமுவேல் 1 அதிகாரம் 13 மற்றும் 14 ஆகிய வசனங்களை வாசித்தால் ஏலி என்கிற ஒரு ஆசாரியனை சந்தித்தாள் என்று பார்க்கிறோம். இந்த ஏலியை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? 1 சாமுவேல் 1 அதிகாரம் 14 வசனம் சொல்லுது, இந்த ஏலிதான் சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாளை பார்த்து நீ எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் என்று கேட்டதாக பார்க்கிறோம். இந்த எதுவரைக்கும் வெறித்திருப்பாய் என்கிற வார்த்தை எதை காண்பிக்கிறது தெரியுமா? எரேமியாவின் புஸ்தகம் 23 அதிகாரம் 9வது வசனத்தை வாசித்தால் கர்த்தர் நிமித்தமும் அவருடைய பரிசுத்த வார்த்தைகளின் நிமித்தமும் நான் வெறித்திருக்கிற மனுஷனை போல இருக்கிறேன். ஆம்,
இந்த வேத வார்த்தையின்படி ஏலியை சந்தித்த சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாளுடைய ஜீவியம் கர்த்தருக்காக வெறித்திருக்கிற பரிசுத்த வார்த்தைகளை பெற்றுக்கொள்வதற்காக வெறித்திருக்கிற அந்த ஒரு நல்ல அனுபவமாய் காணப்படுகிறது. ஆனால் அதை இந்த ஆசாரியன் ஆகிய ஏலியால் புரிந்து கொள்ள முடியவில்லை. இந்த கடைசி காலத்தில் கூட நிறைய பேர் பாதிக்கப்பட்ட இருதயங்களை, துக்கப்பட்ட இருதயங்களின் அனுபவங்களை புரிந்து கொள்ள முடியாதவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் தேவனுடைய மகளாய், கர்த்தருடைய குமாரத்தியாய், ஆண்டவருக்காய் வாழ்வது உண்மை என்று சொன்னால் கர்த்தர் நல்லவே. நீங்களும் கர்த்தருக்காக வெறித்திருக்கிற இந்த சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாளை போல கர்த்தர் மாற்றுவார், சாட்சியாய் நிறுத்துவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். நான்காவதாக இந்த சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாள் சந்தித்த 4வது நபர் யார்? 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 மற்றும் 19வது வசனம் சொல்லுவது, தன்னுடைய பிள்ளையாக சாமுவேலை சந்தித்தார். முதலாவது இந்த சாமுவேலை கொண்டு வந்து ஷீலோவில் இருக்கிற ஆலயத்தில் குழந்தை பருவத்தில் விட்டு போனான். இப்போ சில நாட்கள், வருடம் கழித்து வந்து பார்க்க வருகிறான். அப்போ இந்த சாமுவேலின் வாழ்க்கையில 3 பெரிய மாற்றங்கள் உண்டாயிருக்கிறதை இந்த தாயாகிய அம்மாவாகிய அன்னாள் கவனிக்கிறார். அந்த சாமுவேலுக்குள் உண்டான அந்த 3 மாற்றங்கள் என்ன? 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம் சொல்லுது, சணல் நூல் ஏபோத்தை தரித்த சாமுவேலை சந்தித்தார். 2வதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்யும் சாமுவேலாய் தன் பிள்ளையை சந்தித்தார். 3வதாக 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்த சாமுவேலாய் சந்தித்தார். இந்த தாயாகிய அம்மா என்கிற அன்னாள் தன் பிள்ளையை கொண்டு வந்து ஷீலோவில் இருக்கிற ஆலயத்தில் விட்டுவிட்டு போய் திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பிள்ளையின் ஜீவியத்தில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி, இவ்வளோ பெரிய மாற்றம், நல்ல முன்னேற்றத்தை கவனிக்கிறாள். இந்த செய்தியை கேட்கிற எனக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவச்சனமே, உங்க பிள்ளையை கூட இப்படிப்பட்ட ஏபோத்தை தரிக்கிற பிள்ளையாகவும், கர்த்தருக்கு பணிவிடை செய்கிற பிள்ளையாகவும், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்த பிள்ளையாகவும் கர்த்தர் மாற்றுவார். உங்கள் ஏக்கங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. இந்த சாமுவேலின் அம்மாவாகிய அந்த அன்னாள் சந்தித்த ஒரு இடத்தை குறித்து பார்க்க போகிறோம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் வாசித்தால் இந்த அன்னாள் ஜெபத்தை சந்தித்தாள் என்று பார்க்கிறோம். நல்ல ஒரு ஆவிக்குரிய தாயுடைய மாதிரியும் முன்மாதிரியும் ஜெபமாகத்தான் இருக்கும். இந்த ஜெபத்தை குறித்து அந்த 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் சொல்லப்பட்டாலும் அதில் 1ஆம் வசனத்தையும் 10ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அன்னாளின் ஜீவியம் ஜெபத்திலே ஆரம்பிக்கிறது, அவளுடைய ஜீவியம் துதியிலே முடிகிறது. 1ஆம் வசனம் ஜெபம் என்று ஆரம்பிக்கிறது, 10வது வசனம் துதி என்று முடிகிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த சாமுவேலின் தாயாகிய அம்மாவாகிய இந்த அன்னாளுடைய ஜீவியம் எப்படி ஜெபத்திலும் துதியிலும் நிறைந்து காணப்பட்டது. இந்த ஜெபமும் துதியும் தான் அவளையும், அவள் புருஷனையும், அவள் பிள்ளைகளையும், எல்லாரையும் சரித்திரம் படைக்கிற சாட்சியின் தூண்களாய் மாற்றினது. இந்த காலத்தில் இருக்கிற எல்லா அம்மாமார்களையும் இப்படி ஜெபத்தினாலும் துதியினாலும் நிரப்புவாராக. நம்முடைய ஜீவியம் ஆரம்பம் ஜெபமாயிருக்கட்டும், முடிவது துதியாயிருக்கட்டும். கர்த்தர் நல்லவே. 6வதாக இந்த சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாள் சந்தித்த ஒரு இடத்தை குறித்து பார்க்கலாம். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசித்தால் அவள் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போனாள் என்று பார்க்கிறோம். அப்போ ஆலயத்துக்கு போனா அந்த கர்த்தருடைய ஆலயத்துல, கர்த்தரை ஆராதிக்கிற ஆலயத்துல, ஆண்டவர் அசைவாடுகிற ஆலயத்துல என்ன இருக்கும்? 8 விதமான அடையாளங்கள் அங்கு காணப்படும்.
நம்பர் 1, களிப்பின் சத்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கும். நம்பர் 2, மகிழ்ச்சியின் சத்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கும். நம்பர் 3, மணவாளனின் சத்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கும். நம்பர் 4, மணவாட்டின் சத்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கும். நம்பர் 5, துதியின் சத்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கும். நம்பர் 6, கர்த்தர் நல்லவர் என்கிற சத்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கும். நம்பர் 7, கிருபையின் சத்தம் கர்த்தருடைய ஆலயத்திலே இருக்கும். நம்பர் 8, ஸ்தோத்திர பலிகளின் சத்தம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருக்கும் என்று சொல்லி எரேமியாவின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனம் சூளுரைத்து சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்தே இந்த 8 சத்தத்துடைய கிரியைகளும் அன்னாள் என்கிற சாமுவேலின் அம்மாவின் ஜீவியத்தில் இருக்கிறதை வேதத்தை ஆராய்ந்தாய் கண்டுபிடிக்கலாம். அப்படியானால் இந்த செய்தியை கேட்கிற உங்க வாழ்க்கையில் இந்த சாமுவேலின் அம்மாவாகிய அன்னாளை போல கர்த்தர் மாற்றட்டும், மகிமையினால் நிறுத்தட்டும். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.